வெல்கம் நண்பா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெட்மி பிராண்டோட நோட் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இந்த மொபைலில் புதுசாக என்ன ரெட்மி தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேமரா டெஸ்ட்டு, அப்புறம் ஆடியோ குவாலிட்டி, டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா. இதுதான் ரெட்மி பிராண்டோட நோட் 11. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 6GB + 128 இன்டர்னல் கொண்ட ஃபோன். இதோட ப்ரைஸ் 15,999. இதோட சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 0.804ம், பாடிக்கு 0.862ம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட குயிக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. இதோட ஜிபி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் 128, ராம் பார்த்தீங்கன்னா 6GB. இது மாதிரி 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 4+64 12,999ம், 6GB + 64 பார்த்தீங்கன்னா 14,999ம், 6GB + 128 பார்த்தீங்கன்னா 15,999ம் அலோகேட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸு. இப்போ இந்த மொபைலை நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே என்ன போட்டிருக்காங்கன்னா பவர்டு பை ரெட்மி அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கார்டு இருக்குது. இந்த மொபைலை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலை நம்ம படிக்க போகிறதில்ல, அப்படி சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொபைலுக்கான கேஸ் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் நம்ம ஒரு 10 days யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலரில் ஃபேட் ஆயிரும். ஸோ அதனால் இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான சிம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது இந்த குட்டி பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கலர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ளூ கலர் அப்படின்ட்டு. இந்த கலர் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது, அட்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே எனக்கு பிடிச்ச கலரு. உங்களுக்கு இந்த 3 கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த கலரை பாருங்கள், ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனாக ஒரு கிளாஸி டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயும் கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஜ் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டிசைனும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு பிடிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். ஹோல்ட் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர் போடாமல் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதில் கண்டிப்பாக கிராச்சஸ் அப்படிங்கிறது ஆகும். அதனால் இந்த மொபைலை நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான ஒரு கேஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கிராச்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் கொண்ட ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் கொண்ட ஒரு பவர் அடாப்டரும் இருக்குது. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ரொம்பவே குயிக்காகவே சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக பாக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாட்டமில் பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. அதோட ஸ்பீக்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி மைக் இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சிம்மு போடுறதுக்கான நமக்கு ட்ரை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 2 சிம் கார்டு வித் எஸ்டி கார்டும் போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் வால்யூம் பட்டன் அண்டு பவர் பட்டன். இந்த பவர் பட்டன்லேயே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு 3.5mm கொண்ட ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் ப்ளஸ் ரெண்டாவதாக ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் போன்றவை இருக்குது. இப்போ இந்த மொபைலை நம்ம பூட் பண்ணுவோம். இந்த மொபைலை நம்ம பூட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் டச் சாம்பிளிங் ரேட் பார்த்திங்கன்னா அப் டு 180 Hz வரைக்கும் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90 Hzக்கு ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நம்ம வேணாம் அப்படின்னா 60 Hz கூட நார்மலாக வச்சுக்கலாம். அதனால் பேட்ரி அப்படிங்கிறது சேவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட 13 கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 11 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 128GB கொண்ட ஒரு ஃபோனு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிளாக ஒரு 105 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய அனிமேஷன் இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 182 கிராம் தான். ரொம்பவே ஒரு வெயிட் கம்மியான ஒரு ஃபோன் தான் இது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்ராச்சர் f1.8 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. இது அப்ராச்சர் பார்த்திங்கன்னா f2.2 அப்ராச்சர். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார். நாலாவது பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து f2.4 வந்து அப்ராச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா f2.4 அப்ராச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கேமராவுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து ஒரு சீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நமக்கு வந்து கிராச்சஸ் போன்றவே வந்து ஆகாது. நம்ம கீழே வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிராச்சஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 6.43 இன்ச்சுக்கு ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெட்ஸுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 180 ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சன்லைட் டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு, அது ஸ்டார்டிங் ப்ரைஸே இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 12,999. இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஆம்லட் டிஸ்பிளே கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தபிளான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பாருங்கள் இந்த மொபைலை எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மொபைலில் 1080 வரைக்கும் நம்மளால் ஒய்ஃபைலேயோ இல்லை மொபைல் டேட்டாலேயோ யூடியூப்பில் வந்து வீடியோ அப்படிங்கிறத பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1080 பிக்சல் கொண்ட ஒரு வீடியோ தான். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனோட 680 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. 6nm சிப்பு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேம் விளையாடுறதும் சரி, யூஸ் பண்ணுறதும் சரி ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சிப் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான சிப் அப்படிங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த பவர் பட்டன்லேயே சைட் மவுண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பீட் டெஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஓகே நண்பா, இந்த மொபைலை நம்ம வந்து கேமரா டெஸ்ட்டு, டிஸ்பிளே, ஆடியோ, இந்த மாதிரி கேம், இந்த மாதிரி எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்த வரைக்கும் எல்லாமே இப்போக்கி ஓகே தான். இருந்தாலும் இதை நம்ம 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.